நாடகத்துக்காக அசோகவனத்துல தீய வைடான்னா வைக்கப்படப்ப கொளுத்திட்டு வந்துட்டியாடா. உனக்கு அனுமார வேஷம் கொடுத்து தப்பா போச்சு. இப்ப ஊருக்காரங்களாம் சேர்ந்து நம்மளை கொளுத்திடுவாங்க போல இருக்கே. ஓடி ஒளியிறது கூட இடம் இல்லையே. சீக்கிரம் ஓடியாடா. எங்க மறைகிறது? ஒரு கணக்கே பிரச்சனை. இவன் பக்கத்துல நம்மளை காட்டி கொடுத்துருமே. பார்த்து தும்மல் வருது. ராமா, நீ உங்க அப்பா பேச்ச கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு போனேன். என் சம்சாரம் அவன் அப்பன் பேச்ச கேட்டு பிறந்த வீட்டுக்கு போய் 4 வருஷம் ஆகுது. அவ போனதுல இருந்து என் கையே தேஞ்சு போச்சு. 10 பாத்திரம் தேய்ச்சி இப்ப நீ நேரம் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லல. இந்த கேட்ட தொங்கி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன். பட்டாபி ராமா, கோதன் ராமா, தசரத ராமா, கல்யாண் ராமா, சீக்கிரமா ராமா. ராமா வந்து விட்டான் என் ராமன் வந்து விட்டான். ஐயோ கத்தாதையா, பின்னாடி ஆளுங்க விரட்டிட்டு வராங்க. ஐயோ ராமா, உன்னை பார்த்த உடனே எனக்கு கைய ஓடல கால ஓடல. என்ன சாப்பிடுற? காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணிவிட்டா மோர். ஒன்ஸ் மோர் காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணிவிட்டா மோர். ராவணா, யார் தலையை கழட்டிட்டு குனிஞ்சு வாடா. ஐயோ கடவுளா வராங்களே. முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தா சாப்பிடதான் செஞ்சு வச்சிருப்பேனே. அதுக்காக நாங்க லெட்டரா போட்டு வர முடியும்? ராமா, கேட்கறது தப்பா நினைக்க கூடாது. நான் இது சொல்லல. ராமாயணத்துல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே. இவர் தான் இவர் ராவணா, இந்த சிரிப்புக்கு மயங்க இவரை கடத்திட்டு போனே. நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வரீங்க? அசோகவனத்தை எரித்து விட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு வந்தோம். அங்க எரியிற தீக்கி இங்க பக மூச்சை முட்டுது. ராமா, காத்து கருப்பு தீட்டு பட்டக்கண்ணு செய்வன எல்லாமே இந்த தீயோட எரியட்டும். துப்புப்பா. அடி ஆத்தாடி, எம்புட்டு கண்ணு பட்டிருக்க என் பிள்ளை மேல இப்படி எரியுது. எரியத்தான் செய்யும். வந்ததும் வராதவ பிள்ளை மேலேயே இப்படி எரிஞ்சு விழுறீங்க. ஊர்ல இருக்கிறவன் வைக்கப்படப்ப கொளுத்திட்டு வந்து நிக்கிறான். இவனை என்ன கொஞ்சமா சொல்ற? ஏதோ படிச்சமா, ஒரு வேலை வெட்டிய பார்த்தாமா, 4 காசு சம்பாதிச்சமான்னு இல்லாம ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுத்துறான். இவனை எல்லாம் பெற்றதுக்கு ஏன் இப்படி லபலபன்னு கத்துறீங்க? இவன் வேலை பார்த்துதான் நம்ம குடும்பம் நிறைய போகுதா? இருக்கிறத வித்தத்தினாலே 3 தலைமுறைக்கு தாங்கும். நீ இப்படியே இவனுக்கு செல்லம் கொடுக்கறதுனாலதான் இவன் மப்பேறி போய் தெரியறான். என்ன மப்பேறி போய் தெரியறாங்க? நான் என்ன பீடி சிகரெட் பிடிக்கிறேனா? இல்ல கள்ளு சாராயன் குடிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்குமா? இல்ல கண்ட பொண்ணு பின்னாடி சுத்தி திரியுமா? இத பாராட்டா, அடுத்த வாரமே நம்ம ஊர் பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மன்ற ஆரம்பிக்க போறோம். சீர்திட்டம் செஞ்சு இந்த ஊரையே மாத்தி காட்ட போறோம். அப்புறம் தெரியும் இந்த முத்துக்கால யாருன்னு. பெருசா பேச வந்தார் பேச்சு. ஓல்ட் மேன். பாத்தியாடி, உன் பையன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. இனிமே நீ ஆச்சு, உன் மகனாச்சு, எக்கேடும் கெட்டு போங்க. இவன் இப்படி இந்த ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்னா நாளைக்கு இவனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு வரும்போது இந்த ஊருக்குள்ள எந்த போய் பொண்ணு கொடுக்கான்னு பாக்குறேன். ஆமா, இனிமேத்தான் அவனுக்கு கூட ஒருத்தி பிறந்து வரப்போறாடாக்கும். என் பிள்ளைக்கு ராசாத்தி மாதிரி ஒருத்தி வரத்தான் போறான். யாரா மாட்டுக்கார காலு? நான் தான் சாமி. ஆளை கண்ணுல பார்த்து ஒண்ணு கிடைக்க மாட்டோட ஜல்லிக்கட்டு மாதிரி சொல்லி தெரியுற. புடிச்சிட்டு போய் உரத்தட்டு உழவுக்கு போடல. கண்ணார் என்ன பூனைய கையில புடிச்சுக்கிட்டா அது நம்ம கிட்ட வராதுன்னு நினைப்பா? எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்க. டேய் இப்ப பாரு. வாஸ் 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 வாஸ். நீ கருவாட்டை காட்டணும்னா என் பூனை வந்துருமா? இல்ல, கோயில் ஒன்றில் காசுல வீட்டுல வந்து சேர்த்துட்டியா? அது மறப்பனா? பாத்து கூப்பிடுறா. இவனை கருவாடு நினைச்சு கவிர போகுது. நாயவா கூப்பிடுற, பூனையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா. வாமா. அம்பல வரும்போது பூனை குறுக்கால விட்டு விளையாட்டா பண்றீங்க? ராஸ்கல் ஒண்ணு. தப்பு தானே? இல்லைங்கய்யா, பூனை குறுக்கால போனா கெட்ட சகனம்னு சொல்லுவாங்க. பழக்கப்பட்ட பூனையா இருந்தா அம்பலம் வரும்போது சகனம் பார்த்து போயிருக்கு. பூனை ஊருக்கு புதுசு போல இருக்கு. பாபுல யாரு உள்ளதான்? நம்ம கண்ணு காலகத்தோட பையன் முத்துக்காலங்க பட்டணத்துல படிச்சுட்டு இருந்தான். ஊருக்கு வந்து 4 நாள் தான் ஆகுது. அதான் அம்பலத்தை பத்தி தெரியாம பாவம் சின்ன பையன். ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு.
அதான் பயம் எல்லாம் தெரியுது. அம்பலம் யானை மாதிரிப்பா, எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்குவாரு. அவர்கிட்ட எதுக்கும் எச்சரிக்கையாரு. நான் இதை ஏற்கனவே சொல்லிட்டேனா? போடா, அம்பலமாவது கம்பளமாவது சினிமாக்கு நேரமாச்சு, பஸ் வந்துருச்சான். நீங்க எல்லாம் என் கூட வருவீங்கன்னு வந்து எங்க அம்மா இந்த சினிமாவுக்கு அனுப்புனாங்க. இல்லன்னா அனுப்பி ஏற்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் விட்டுருவோமா? டேய், அந்த பொண்ணுங்கிட்ட போய் பஸ் கிஸ் வந்துச்சான்னு கேளு. போ. சினிமாவுக்கு நாங்களா? ஆமா, பஸ் போயிடுச்சா? இல்ல. அப்பா கிஸ் பஸ் போயிருச்சாமா? இல்ல. ஏன் குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தைக்கு காலையில இருந்து பேதியாகி நினைவில்லாம போச்சுமா. நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு போனா மருந்து மாத்திரை இல்ல, டவுனுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. பஸ் இன்னும் வரலையே. குழந்தைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே. கடவுளே, பஸ் வந்துருச்சுல. எவன்டா கல் எடுத்து அடிச்சது? நான் தான்டா. குழந்தை உசுருக்கு போராடிட்டு இருக்கு. ஏன்டா பஸ் நிப்பாட்டாம போற? ஏன்டா கேன பஸ் ஸ்டாப் இல்லாத ஊர்ல பஸ் நிப்பாட்டணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. இதுக்கு யாரா பதில் சொல்றது? இந்த ஊர்ல ஒருத்தனை ஏத்தாத. எவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். வாடா போலாம். ஏய், தண்ணியே வர மாட்டேன்னு ஒண்ணும் வர மாட்டேன்னு பைப்பு கிட்ட வந்து உட்காந்து. என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயத்து வரண்டி. உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயில வர உள்ள போடி. ஐயோ, சென்டடு. என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க. அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்டக்க மட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மனப்பா? யாரடி நீ மோகினி, குரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி நீ, ஆட ஓடி வா காமினி. ஹை ஹை ஹை. டேய், ஏன்டா பாட்டை இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணிதான்டா பாக்கும். பண்ணி தலையா என்னத்தான் அந்த பொண்ணு பார்த்தா? சரி, ரெண்டு பேரும் போய் கட்டுருமா? ஓ, ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா, வாங்க. யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலனான்கிட்டே? இடியட். அரபி மொழியில அத்தா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி, நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முதுவடியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல. அடுக்கு மொழியில் நடக்கு பறக்கணும் வரவனை கருத்து போட்டிருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமாண்ணா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ உருவத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு என்ன கேட்காம தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா? இல்ல, அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம்ஸ், உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல, உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கருமநேர கண்ணா, இவன் தான் கண்ண. நான் இல்ல, இவன் தான் கருமேரா. இவனை கூட்டி வா. இல்ல, இவர்தான். கூட்டி வா. ஐயையோ. பாவலர் வரதராஜன் மன்றம். பாவலர் வரதராஜன் மன்றம். ஏற்கனவே இந்தியாவுல ஏகப்பட்ட கட்சி இருக்கு. இந்த பட்டிக்காட்டுல மன்றம் வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவோமா சொல்லட்டுமா? உங்களுக்கு வேணுங்கிறதா செய்வீங்களா? செஞ்சிருவோம். எங்க தெருவுல வழக்கு இல்ல, வச்சிருவோம். எங்க தெருவுல தண்ணி பம்பு இல்ல, போட்டுருவோம். ஓ, ஹேர் டே. என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது, வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். மச்சான், இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்குள்ள விட்டு எடுத்துடலாம். இந்த அம்பலத்தோட பலமே கவரிமான் மாதிரி. ஓ, நீங்க கவரிமானா? அப்ப மதுரை போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா? ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு. பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும்
கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அங்கிள். அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால யாரு அந்த பட்டணத்துல படிச்சு வந்தானே அவனா? ஆமா, அந்த கொப்பரக்கா மண்டையும் தான். ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சுட்டு 5-6 பசங்களை கூட வச்சுட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள். அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள். ஆமா அங்கிள். உனக்கு அங்கிள் சரி. சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு. ஓ ஆண்டி, இவ எதுக்குதான் இங்க வந்திருக்கா? கேட்டு சொல்றேன். இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி? அங்க போய் கேட்டு வந்துடுறேன். ஆண்டி, அத்தை, ஆண்டி, அத்தை, ஆண்டி, 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. எங்க அத்தை செண்டு அடிக்குமா? படுவா, அத்தைக்கே சென்று அடிக்கிறியா? சொல்லுங்க ஆண்டி. பூச்செண்டு வயசுக்கு வந்துட்டா, அதான் முறைப்படி நான் முறை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அக்கா வயசுக்கு வந்தாளா? மச்சான் வயசுக்கு வந்தாளா? நிறுத்துங்க நிறுத்துங்க. அக்கா வயசுக்கு வந்தாங்க சரி, மச்சான் அப்படி வயசுக்கு உடச்சிருவேன். முறை சொல்ல வந்தேடி முறை. எதையும் முறையோட செஞ்சவனாண்டி, அதை சொல்ல வரணும். ஊர் திருவிழாவுக்கு கரையாட வந்த லம்பாடி வீட்டு பூனையாண்டி என் தம்பியை உன் காலச்சுத்திர நாயாக்கி அவனை கல்யாணம் முடிச்ச கையோட கருமாதி முடிச்சில்லடி. இப்போதைக்கு நீங்க நினைக்கிற இத பார், என்னைக்கு என் தம்பிக்கு நான் எள்ளும் தண்ணி இறைச்சனோ அன்னைக்கே நம்ம உறவு செத்து பச்சுடி. என் தம்பி உன்னை தொட்ட பாவத்துக்கு கூலியா ஏதோ கொஞ்சம் சொத்து பத்தல் எழுதி வச்சுனல. இனிமே சொந்தம் சுருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் இந்த அம்பளம் மனசுல இருக்க மாட்டான். உறவு முறை புதுப்பிக்க நான் ஒண்ணும் முறை சொல்ல வரல, ஊர் முறைக்காக வந்தேன். நீங்க மனுஷனாவே இருங்க. தாத்தப்பா 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 மழை இல்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணாத்தி வாசலில தென்னாத்தி வாசலில தாத்தப்பா தாத்தப்பா கை கழுவ தண்ணி இல்ல உங்க காட்டுலயும் பேய் மழை கை கழுவ தண்ணி இல்ல தாத்தப்பா. ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க? ஆளுக்கு ஒரு சட்டி, ஆளுக்கு ஒரு உலக்கையை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க. இங்க பாருங்க, பிச்சை அடிச்சு தப்பா பேசாதீங்க, அப்புறம் சாமி குத்த வரும். இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? சாமி எதுக்கு என்ன குத்த வரணும்? அது இல்லன்னு, நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல, அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு இருக்காங்க. மழை இல்லன்னா மலை சோறு, வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா? துபாயில் கொடுத்தா மழை இல்ல, அங்க இந்தியன் மாதிரி மலை சோறு எடுக்கிறானுங்க. அங்கதான் சோறே திங்கிறது இல்ல, ரொட்டி திங்கிறானுங்க. அதுக்காக மலை ரொட்டி எடுப்பானுங்களா? நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னடான்னா சட்டையும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க. பிளட் இண்டியன்ஸ். மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது. அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயினை விட்டு விட வேண்டியதானே? தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலைகிறானுங்க. பிளட் நான்சென்ஸ். குக்கர்ஸ். நீங்க கொடுத்தா தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கைமா அலைறீங்க. நீ கூட இருந்து அட்டாக் பண்ற. ஒன் ஸ்டாப் பேக் மேன். அங்க பாருடா, அவனுக்கு உலக்கையோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க. நம்ம சென்ட்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவை படார் படான்னு சாத்துறாளுங்க. நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல. இவளை நம்பவே முடியாதுடா. நீங்களும் உலக்கையோட போண்டிதானே, அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்னே. என்ன நீ மச்சம் வேணும் சொச்சம் வேணுங்கிற? என்கிட்ட மச்சம் வேணும் உனக்கு தெரியுமா? என்னைக்குடா? இங்க பார், இங்க பார், இங்க பார். ஐயோ டேய், இருந்து பாத்துட்டு போடா. உங்க காட்டுலயும் பேய் மழை, கை கழுவ தண்ணி இல்ல தாத்தப்பா 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 எங்க காட்டுலயும் பேய் மழை. போட்ட கணக்கு சரி வரலையே. மொத்தமே 160 ரூபா தான் வசூலாயிருக்கு. இதை வச்சு எப்படி விழா நடத்துறது? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், ஊருக்குள்ள ஒரு ரிக்கா டான்ஸும் கரகாட்டமா போட்டிருந்தா 18 பட்டிக்காரனும் காசை கொட்டி இருப்பான். நீ கேட்கல. முடிஞ்சு போனது விடுங்க. இதை வச்சு என்ன பண்றது? ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னா? வந்துருச்சு. போட அந்த பக்கம்.
யோசனை வந்துருச்சுண்ணே. என்னடா யோசனை? 1 2 3 4 5 5 கோட்டு கொஞ்சம் வாட்டு முடிஞ்சிச்சு மேட்ரு. தம்பி முத்துக்கால, நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறதுப்பா? இந்த பைய செஞ்ச கூத்த கேட்டியாப்பா? என்னத்தா என்னாச்சு? வடக்கு தெரு வெள்ளச்சாமி மகளுக்கும் இவனுக்கும் தொடர்பாயி அவ உண்டா இருக்கா. அந்த புள்ள ஊனு இருந்தாலும் பரவாயில்ல, அவளை நான் இவனுக்கு கட்டி வைக்க தயாரா இருக்கேன். ஆனா வெள்ளச்சாமி ஒத்துக்காம அம்பாயத்துக்கிட்ட நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டி இருக்காரு. பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பாகுமோ எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப பயமா இருக்குப்பா. பதட்டப்படாம போகத்தான், நான் பாத்துக்கிறேன்.